தம்பிக்கு சொல்லணும் அண்ணி வந்துட்டான்ட்டு தம்பிக்கு ஒரு கோலை போடுவோம். உங்களுக்கும் இதுகள் கூட தம்பிக்கு ஒரு கோல் வந்து போடுவோம் என்று பார்த்தால் நீங்கள் இதுக்கு வந்து நிற்கிறீங்க. மாடுகளை வளர்க்குறதோ மனிதரை வளர்க்குறோன்னு வெளியானுக்கிறோம். அடிப்போம் பேப்பரும் படிப்போம் என்று பார்த்தா நிறைய தம்பிக்கு சொல்லணும். எங்கெங்க நிற்கிறானோ தெரியாது. ரிங் போகுது எடுக்கிறானுங்க. கட் பண்றான் என்ன பிரச்சனை மாடுகளை அவுட்டு விடுவோம். பேப்பரை படிச்சு விடுவோம் பார்த்தா உனக்கு போனை போட்டு அண்ணி வந்து அதை சொல்லுவோம். அண்ணி எனக்கு காண இல்லை. 2ஆம் தினம் அடிச்சு பார்ப்போம். போகுது ஏதோ அலுவலகம் தெரியல. அடிச்ச உடனே தூக்குறவன் குறுக்கால கட் பண்றான் தெரியாது. ஆடுகளையும் அவுட்டு விடுவோம். இவனுக்கு இருக்கா நல்ல செய்தி தானே இருக்கா. அண்ணி வந்துட்டான்னு சொல்லுவோம். ஹலோ என்னடாப்பா போனா கட் பண்ணின கடைக்குள்ள போனீங்க. சரிடாப்பா நான் அடுத்த நீ கட் பண்ணினா நான் பையன் கூட இவ்வளவு குட்டி கூட அண்ணி வந்துட்டாரு. ஓ உன்னோட கதைக்கு இல்லையா அண்ணி கதைக்கு இல்லையோட போயிட்டு சொல்லு இல்லையோ. சரிடாப்பா அண்ணியும் பிஸி தாடாப்பா. ஜீன்ஸுகள் அதுகள் இதுகள் போட்டுக்கொண்டு வேற நேரம் செல்லுங்கடாப்பா. இங்கே மழையில் அதுடாப்பா அண்ணி எனக்கு மாடு மேய்க்கிறதுக்கு தானியம் பண்ணி தண்ணி செய்துக்க மாடுகளும் இல்லை விட்டுருக்குறேன். ஓ அதே அவுட்டடா பேப்பரையும் படிப்பம் கொண்டு வந்தா பின்ன உனக்கு இருக்கா சொல்லுவோம் உண்டு. வேற என்னடாப்பா ஓ அண்ணி போக்கிலோ குறுக்கால போவானே உனக்கு வாயில நல்லது வராது. நீ அங்கே எனக்கு அடிக்கிறே மாறிக்கிறி அங்கெங்கேயும் குடிச்சு கூடாதாப்பா. புறா வேந்த அங்கே எனக்கு பொம்பளை வாக்குறேன்டா பெரிய கரைச்ச. சரிக்கடா சரி என்ன சொல்ற இங்க எங்கேம்பா உங்க கதை நீயும் அதெல்லாம் நேரம் பெற காலம் பெற வரும்டாப்பா. அண்ணி வந்தா அண்ணி என்ன கொண்டு வர்றது ஏதோ சும்மா கண்பகுல அதெல்லாம் கொண்டு வந்துருக்குறா. பின்ன வந்தோடாப்பா வேண்டினா காணியையும் மாட்டையும் எப்படி வச்சுக்கிறீங்களேன்ட்டு எல்லாம் வந்து பார்த்தா அதுக்குள்ள இங்கே நல்ல மழையிடா. ஓ மழை இப்போ சாதுவாக கொஞ்சம் வெயில் இருக்குது. இன்றைக்கு மழை வராது. இன்றைக்கு வராது போலக்கு மழை. சரி புறா எடுக்கிறீங்களா. சரிடா ஓகேடா. அவனுக்கு அண்ணனுக்கு போனை போடுவோம். கதைக்கு போட்டு பலியில வைக்கணும்னு சொல்லி போட்டு கடையில் இருந்தபடியாக தான் இதன்றது. அவனுக்கு மாடு மேய்க்கிறதும் பேப்பர் வாதிக்கிறதும் தான் பேரு. எங்கோ போகுது அவன் எந்த நேரம் ஒன்லைன்லாம் வச்சிருப்பான். ஓ ஹலோ அண்ணா சொல்லுடா. அப்போ வேற என்னடா வேற என்னடா அண்ணி கொண்டு வந்தது. நானும் இப்போ ஒரு 2 மாசத்தால வெளிக்கிடத்தான்டா போறேன்டா. ஓ இங்கடாப்பா கடைக்கு போட்டு வந்து இப்படி ஒரு வாக்கிங் வருவோம் வந்துட்டு வந்தேன். அப்போ உனக்கு போர் எடுப்போம் போல நான் கட் பண்ண சொல்லி போட்டேன். அதுதான்டாப்பா என்னடா இந்த கதை. நீ மாடுகளையும் அதுகளையும் வச்சு மேய்க்கிற அன்னைக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு வேணா. வேற என்னடாப்பா வேற என்ன உடுப்பு அதுகள் இதுல ஒன்றும் கொண்டே இல்லையே. பார்க்க இல்லையோ வேண்டாப்பா வேக எடுத்து பார்க்க வேண்டாப்பா. வேற என்ன அண்ணி சொன்னவ என்ன வருவன்ற. சரிடாப்பா சரி நான் வருவன் தானே. அணிஞ்ச பார்க்க பூங்காவுக்கு வந்துடாப்ப நான் எக்ஸசைஸ் செய்வோம் வந்துட்டு வந்தேன். சரி அப்படியே செய்து உன்னோட கதைப்பை வந்துட்டு தாண்டாப்பா எடுத்துனான்டாப்பா. சரி நீயும் கனகாலமா அண்ணிய காணையில தானே. சரி நீ அண்ணிய பேருண்ணா அண்ணியோட கதை நான் இப்போ ப்ரோ வந்து எடுக்கிறேன். நீ எனக்கு எடுக்கிறியோ. சரிக்கடா ஓகே. அவனும் பாவம் தனியாக இருந்து சமைச்சு ஒரு எனக்கு முடுத்து பார்த்ததாலே ஆடு மாடுகளோட பொழுது போனோடைய பரவாயில்லை. சரி பெயிண்ட் எடுக்கிறானா
எடுக்கட்டும். மாடுகள் நிக்குது, கதவே திறந்து விட்டுட்டு போட்டேன். அதை நிக்கத்தான் எனக்கு பயங்கர பயமா கிடக்கு. மாடுகளையும் வெண்டாட்டே போட நிற்கிறாங்க. சரி, அவனுக்கு எடுக்கிறேன்னு தான் நெருப்பம் இருக்கு. இல்லடா இப்ப உடனே எடுக்கிறவன்டாப்பா. இப்போ எல்லாம் வேற செல்லு எடுக்கிறான்னு இந்த பிரச்சனை தெரியல. ஹலோ, இந்தியாவில் எங்கடாப்பா மாடுகளை வந்து நம்ம பார்த்து இப்போ தான்டாப்பா உள்ளுக்கு வந்தேன். வராது இல்லை, சம்பளத்துக்கு வேலை செய்யறது சாணிகள் அதுகள் ஒன்று வரல இல்லை. பின்ன அதான் பார்த்து கொண்டு வந்தேன். அதுகளோட நான் ஆரோட கதைக்கிறது, மாடுகளோ ஆடுகளோட நான் கதைக்கிறது. நீயும் ஒரு காணி கொண்ட போடுங்க. காணியை வண்டி ஆடுகளை விளையாடாப்ப இந்தியால நான் மாடுகளை வளர்க்குறேன். அங்கே வேற ஒரு மாடு குட்டிக்கிட்டு பெருசா வளர்ந்துட்டு நீ உனக்கு முதல் ஒருக்கா காட்டினேன். அந்த மாடு காட்ட வச்சு நிற்குது பேர் இருக்குது. என்னண்டு திரிச்சு கொண்டு நிற்குது 2 பேர். சரிடாப்பா, நானும் வெடிக்கிடுவோம் மாதிரி மாடுகளை எல்லாம் அவிட்டு கொண்டேடாப்பா. அங்காலையெல்லாம் கட்டி போட்டு தாண்டா வரும். அன்னைக்கு ஒரு மாதம் இருக்குடாப்பா, அதுக்கு முன்னே வந்துட்டா அண்ணி. இல்லாட்டி உனக்கு என்ன ஒரு அண்ணி வந்து செட் பண்ணி தந்திருப்பேன். என்னடா ஒன்று சும்மா காமெடி தான்டாப்பா. ஒன்றை வச்சு கொண்டே நீ சொல்றது சரிதான்டாப்பா. ஒன்றை வச்சு கொண்டே சமாளிக்காம கூடாது. அதுக்குள்ளே என்ன கொண்டு கேட்ட மாதிரி அதெல்லாம் சும்மா காமெடி சொன்னேன். சரிக்கடாப்பா, நீ விரையக்கடாப்பா, எனக்கு அடிச்சு போட்டுப்பா. உனக்கு ஒரு காணி கொண்டு பார்க்கும். அங்கால ஆடு இங்கால மாடு. நீ ஆட்டோட கதைக்க நான் மாட்டோட கதைக்க நல்லா இருக்குங்கடாப்பா. சரிங்கடாப்பா, நான் இப்போ ஃபோனை வைக்கட்டே. சரி சரி, நீ புற விடண்டாப்பா. நான் அன்னைக்கு சொல்லுவேன்டாப்பா. சரி சரி சரி, நீ வெளிநாட்டால் வந்தாப்புல அண்ணி இங்கே ஒரே பிஸிடாப்பா. அண்ணியோட கதைக்கிறதே முகம் பார்க்குறது ஒருக்கா இடையிடக்கு வந்தான்னு பார்க்குறது. சரி, நான் சொல்லுவேன் தானே இப்படி தம்பி எடுத்தவன் கதைச்சவன்ட்டு. சரிடா. எந்த விளையாட்டு எந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும். உனக்கு எங்கே தெரிய போகுது. நீயோட கதைக்கிறது போறவா வேண்டி சொல்லி இவன் காய்ச்சி நிற்கிறான். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி எடுத்தான், தம்பிக்கு சந்தோஷமான விஷயம். அண்ணி வந்துட்டான்னு சொன்னேன். சின்ன சின்ன காமெடி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆடு மாடுகளோட நான் அங்கே வருவேன்.